ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் விஜயா வாழ்ந்துட்டு வந்தாங்க. விஜயா வீட்டு வேலை செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க. விஜயா தன் மகன் சேதுவை நினச்சி ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. ஏன்னா அவன் எந்த வேலைக்குமே போக மாட்டான். விஜயா சேதுக்கிட்ட இப்படி சொன்னாங்க, ஏண்டா சேது, சீக்கிரமாக ஒரு வேலைக்கு போடா, கல்யாணம் பண்ணுற வயசாகிடுச்சுல்ல அப்படின்னு. ஆனால் சேது அது எதையுமே கேட்க மாட்டான். அவங்க அம்மா கிட்ட வந்து நான் ஃப்ரெண்டோட வெளியூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் போனதும் விஜயா தரகரை வர சொல்லியிருந்தாங்க. தரகர்கிட்ட நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்து கிராமத்தில் ரகுராம் தனம் தம்பதிகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு யசோதான்னு ஒரு மக இருந்தா. கொஞ்ச நாள் போனதும் விஜயாவும் சேதுவும் யசோதாவை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு யசோதாவை ரொம்பவும் பிடிச்சிருந்தது. விஜயா ஆசைப்பட்ட மாதிரியே சேதுக்கும் யசோதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. யசோதா விஜயா வீட்டுக்கு வந்திருந்தா. விஜயா யசோதா கிட்ட இப்படி சொன்னாங்க, அம்மாடி, என்னுடைய பையனை நீ தான் எப்படியாவது மாற்றணும், சீக்கிரமாக அவன் ஒரு வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. யசோதா சேதுக்கிட்ட, என்னங்க, இப்போ நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நீங்கள் சீக்கிரமாக ஒரு வேலைக்கு போகிற வழியை பாருங்க அப்படின்னு சொன்னான். விஜயா கிட்ட வந்து, அத்தை, இதுக்கப்புறம் உங்களுக்கு பதிலாக வீட்டு வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. விஜயா தான் மகன் சேதுவை நினச்சி ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. இவன் எப்போ தான் மாறுவான்னு தெரியலையே அப்படின்னு. யசோதா இப்படி சொன்னான், அத்தை, உங்கள் பையன் திருந்துறா மாதிரி தெரியல, நானே வேலைக்கு போகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னான். மறுநாள் காலையில் வீட்டில் இருந்த கொஞ்சம் பொருட்களை வச்சு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா யசோதா. செஞ்சு முடித்ததும், அத்தை, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நீங்கள் பத்திரமா இருங்க, எதை நினச்சியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பிட்டா. அன்னைக்கு சாயங்காலம் வந்ததும் இப்படி சொன்னான், அத்தை, எனக்கு அந்த வீட்டில் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டா. அதுக்கு விஜயா, அம்மா, நீ கவலைப்படாத, வேற எங்கேயாவது உனக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும், அது வரைக்கும் இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. யசோதா விஜயா கிட்ட, அத்தை, நான் பக்கத்து கிராமத்துக்கு போய் வேலை தேடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. காலையில் எழுந்து வீட்டில் இருந்த மிச்சம் மீது பொருட்களை வச்சு யசோதா சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. செஞ்சு முடித்ததும் விஜயாவுக்கு சாப்பிட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. தான் சாப்பிடலான்னு உட்காரும்போது வெளியே இருந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி கேட்டுச்சு. யசோதா வெளியே வந்து பார்த்தா ஒரு பாட்டி இப்படி கேட்டாங்க, அம்மாடி, சாப்பிட்டு 4 நாள் ஆகுது, சாப்பாடு ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்டாங்க. யசோதா உள்ளே போய் அந்த பாட்டிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. பாட்டி, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். அந்த பாட்டி சாப்பிட்டுட்டு அங்கே சில விதைகளை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. யசோதா வந்து பார்க்குறப்ப வாசல்ல இருந்த விதைகளை பார்த்து அத்தை தான் வச்சிருப்பாங்கன்னு நினச்சி அதில் இருந்த 2 விதைகளை வீட்டு பக்கத்தில் நட்டு வச்சா. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் விஜயாவும் யசோதாவும் வெளியே வந்து பார்த்தா கொடிகள் படர்ந்து இருந்தது. யசோதா விஜயா கிட்ட இப்படி கேட்டா, அத்தை, அது என்ன கொடியாக இருக்கும், அதில் இருந்து என்ன காய் வரும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. விஜயா, அம்மாடி யசோதா, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த கொடியில் காய் வைக்க ஆரம்பிச்சிடும், அப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன காய் அப்படின்னு சொன்னாங்க. யசோதா இப்படி வந்து சொன்னா, அத்தை, எங்கே தேடியும் நமக்கு வேலை கிடைக்கலையே, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. மறுநாள் காலையில் வந்து பார்த்தா வீட்டு கூரையில் சுரைக்காய்கள் நிறைய காய்ச்சிருந்தது. இதை பார்த்து யசோதா ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. உள்ளே போய் விஜயா கிட்ட, அத்தை, இந்த சுரைக்காய்களை நான் எடுத்துகிட்டு போய் நம்ம ஊரில் விற்றுட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். ஊருக்கு வெளியே இருக்க மரத்துக்கடியில் யசோதா சுரைக்காய்களை விற்க ஆரம்பிச்சா. சுத்தமான சுரைக்காமா, ஒரு சுரைக்காய் 20 ரூபா தான் அப்படின்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஊரில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் வந்து யசோதா கிட்ட சுரைக்காய்களை வாங்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லா சுரைக்காய்களையும் விற்று முடிச்சிட்டா யசோதா. வீட்டுக்கு வந்து இப்படி சொன்னா, அத்தை, சுரைக்காய் விற்றதில் கொஞ்சம் காசு கிடைச்சிருக்கு, அதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னான். யசோதா வீட்டுக்கு பின்னாடியும் சில விதைகளை நட்டிருந்தா. அதிலிருந்து கொடிகள் நல்லாவே வளர்ந்து வந்திருந்தது. யசோதா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தா.
இப்படியே சில நாட்கள் போச்சு. அந்த சொரக்காய் கொடியிலிருந்து சொரக்காய்கள் குண்டு குண்டா காய்ச்சிருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் போனதும் பெருசாகிடும். யசோதா ஒரு நாள் வந்து பார்த்தா, எல்லா சுரைக்காய்களும் பெருசாகி ரொம்பவும் குண்டு குண்டா இருந்தது. இதை பார்த்த யசோதா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. 2 கூட நிறைய சுரைக்காய்களை எடுத்துக்கிட்டு விஜயா கிட்ட சொல்லிட்டு கிளம்புனான். அத்தை, நான் போய் சுரைக்காய்களை வித்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நாள் போச்சு. யசோதா சொரக்காய் வித்த காசுல வீட்டு செலவு போக மிச்ச காசை சேர்த்து வச்சிருந்தா. அதை விஜயா கிட்ட கொடுத்தா. விஜயா, அம்மாடி யசோதா, நீ ஏன் இன்னும் ஊருக்கு வெளியே சுரக்காய்களை வித்துட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு வெளியவே சின்னதாக ஒரு சுரக்காய் கொடை ஆரம்பியுமா அப்படின்னு சொன்னாங்க. யசோதாவும் தன்னுடைய வீட்டுக்கு வெளியவே சின்னதாக ஒரு சுரக்காய் கடைகளை ஆரம்பிச்சு நல்லா விற்றுக்கிட்டு வந்தா. லாபமும் கிடைச்சிது அவங்களுக்கு. இப்படியே விஜயாவும் யசோதாவும் சுரக்காய்களை விற்று அந்த காசில் அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க.